ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய முதலாளிகளுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம் உண்மையிலேயே. நீ படமா இது அரசியலாக யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி வச்சு எப்படி ஓடும்? நீ படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி என்கரேஜபிளா என்டர்டைன்மெண்ட்டாக எடுக்கணும். நீ பொல்லாத நத்தியா சூப்பர், வளர்ச்சனை எத்தியா சூப்பர், ஆடுகளும் பற்றியா சூப்பர், அந்த மாதிரி ஆத்தினா ஓடும். நீ அரசியலுக்காகவே படம் ஆத்தினா எப்படி ஓடும்? இது யார் பார்க்கணும் அப்படின்னா அரசியல் கட்சிங்க சாருங்க, எதிர்கட்சியோ ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சிங்க சாருங்க வந்தால் படம் புரியும், நல்லா ஈஸியாக புரியும். காமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா எப்படி புரியும், எப்படி படம் ஓடும்? அதான் கேட்குறேன். இது புரிஞ்சுதுனாங்களா? அவங்க வந்து அரசியலே ஊறி இருப்பாங்க. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் ஒன்னோட நல்லா இருந்தது ப்ரோ. விஜய் சேதுபதி தான் ப்ரோ லீடு. ஆனால் கிளைமேக்ஸ் ஃபுல்லாக சூரி மேலே தான் முடிஞ்சிருக்கு ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. சூரி தான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் விஜய் சேதுபதி அவ்வளோ பெரிய நடிகர், அவ்வளோ ஈஸியாக ஒரு கேரக்டரை ஒன்று பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சீன் ஒன்று வரும் ஃபுல் நியூடாக நடிக்கிறது, அந்த ஒரு சீன் வந்து விஜய் சேதுபதி இவ்வளோ அசால்ட்டாக நடிப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல், வேற லெவல். சூப்பர் சார், சூப்பர் சார். ஒன்றை விட நல்லா இருக்கு சார். அவர் டைரக்ஷன் எப்பவுமே சூப்பராக தானே இருக்கும். அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூரி சாரை நல்லா தான் பண்ணியிருக்காரு. சேதண்ணா வேற லெவலு. அப்புறம் மஞ்சு வாரியர் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அடுத்ததுன்னா தான் போகுது. படம் சூப்பராக இருக்கு. மஞ்சு மாதிரி நான் பார்க்கறதில்ல, மாலை போட்டுக்கிறேன். அதனால எந்த பெண்ணையும் நான் ஏறியத்து பார்க்க மாட்டேன். கண்ணை மூட்டேன். பெண்களை நான் பார்க்கறது இல்லை, ஏன்னா அவங்க நடிப்பை நான் பார்க்கறது இல்லை. அதனால பெண்கள் சீனே நான் போல. விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போகிறோம் தேட்டரில். வெற்றிமாறன் டைரக்ஷன் செம்ம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸு, சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம்ம கொல மாசு, கொல 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 மாசு. இந்த பாட்டில் வர லைன் மாதிரியே படம் பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க, செமையாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அதை விட இது பிடிச்சிருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணன் சூரி இருக்காங்க, அதனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஃபைட் சீன்லாம் எதுவும் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. வேற லெவல் தெரியல, கண்டிப்பாக பக்காவாக தெரியல. போர்லாம் கிடையாது. பார்த்துட்டு சொல்லணும் ப்ரோ. போரா இல்லையா அரைச்சி பண்ணணும்னு தோணுது. அடுத்த ஷோ பார்க்கலாம். விஜய் சேதுபதி தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை, எனக்கு பாட்டு வந்தா பிடிச்சது. அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லை, படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பர்சனலி பார்ட் 1 பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. படம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்பாக போகுது. அருவருப்பாக போகுது, வயலன்ஸாக போகுதுன்றதுனால நம்மளுக்கு காலங்காலத்தில் 9 மணிக்கு வந்து பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுள்ள எழும்புது. அதனால் வந்து எனக்கு படம் பிடிக்கல. சூரியங்க யூஸே பண்ணல. சூர்யா எது சூரிய எத்தனை வரைக்கும் சூரிய யூஸே பண்ணல. சும்மா விடுதலை பாட்டும் நல்லா பண்ணாரா, அதனால எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. சூரிக்கு மட்டம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சூரி ரோலும் கிடையாது, கேரக்டரும் கிடையாது. சும்மா லாஸ்ட் சீனில் வந்துட்டு காரை தள்ளி வர மாதிரி ஒரு சீன் வரும். அது மட்டும் தான் சூரிக்கு. அதோட கூஸ் பம்ப்ஸாக எடுத்துன்னு போகிறாங்களா, கூஸ் பம்ப்ஸ்லாம் கிடையாது. சும்மா அவர் வச்சுக்கிறாங்க. சரி நீ ஏதோ பாட்டு 1 பண்ணிட்டேன், சரி பாட்டு 2ல் இந்த மாதிரி பண்ணிட்டு போய்டு அப்படின்னு தான் வச்சுக்கிறாங்க. சூரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பருங்க. விஜய் சேதுபதிலாம் குறை எதுவும் இல்லைங்க. அதாவது வெற்றிமாறன் வந்து அதெல்லாம் வாங்கிடுவார். ஒரு ஆக்டராக என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிடுவார். பட் நான் எதில் தப்பு சொல்கிறேன், கதையில் தான் தப்புன்னு சொல்கிறேன். கதை சுத்தமாக எடுக்க தரல அவருக்கு. இந்த படத்தோட டேரக்ஷனாக ஒழுங்காக வெற்றிமாறன் கட்டமைக்கல. ஆனால் சுத்த டம்மி மஞ்சு வாரியர்லாம் சும்மா ஹீரோயின்னு போட்டு ஒரு பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒய்ஃப்னு வருது அவ்வளோதான். மற்றபடி மஞ்சு வாரியர் ரோலே கிடையாது. வேட்டையனில் மஞ்சு வாரியர் யூஸ் பண்ண அளவு கூட இந்த விடுதலை 2 படத்தில் மஞ்சு வாரியர் யூஸே பண்ணல. ஆமாம், லேக் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம லேக், செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. அந்த போலீஸுங்களை எப்படி விஜய் சேதுபதி கலாய் பேர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம லேக். டியூரேஷன் இவ்வளோ வச்சிருக்கானா கொஞ்சம் கம்மியாக பண்ணிடலாம். அரசியல் தான்
பச்சை அரசியல் தான் காட்டிடுறாங்க. அதனால தான் வந்து நான் வந்து செம்ம கடுப்பாகுது. ஒரு படத்துக்கு உண்டான இதுவே இல்லை, இது வந்து படமே இல்லை, அரசியல் தான் எடுத்துன்னு போகிறாங்க. வெற்றிமாறனே அவரோட ட்ராகை மாற்றினாரு தெரில, அது வந்து எனக்கு பிடிக்கல. இது வரைக்கும் அந்த வெற்றிமாறன்லேயே இது தனியாக தெரியும், அரசியல்னு தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ட்ராக். எந்த கட்சியை தாக்குற மாதிரி எடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக நம்ம டிவிக்கேவே தாக்குற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. டைலாக்லாம் அப்படி தான் வருது, டிவிக்கே தாக்குற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணதெல்லாம் ஒரு சில கட்சியில் வருது, அதெல்லாம் சொன்னால் சர்ச்சையாகிடும். அதனால் வந்து அதை அப்படியே விட்ருங்க, அரசியல் நான் பேச வரும்ல ஈஸியாக. தாக்கி பேசினதால இந்த படம் பிடிக்கலையா, இல்லை எதை கதனால தான் பிடிக்கல? அதுவும் ஒரு காரணம் தான், நீங்கள் உண்மை தான் அது. அதுவும் வந்து அந்த மாதிரி பண்ணதுனாலே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படி இருக்கலாம், உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் அப்படி இருக்கலாம், அதுக்காக நீங்கள் மற்ற இது கட்சியை வந்து இது பண்ணுறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்காதீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே இருந்தாலே இந்த படம் நல்லா இருக்கும். எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அந்த மாதிரி? ஆதரவா அது சொன்ன அரசியல் சர்ச்சையாகிடும். ப்ரொடக்ஷன் ஹவுஸு, டிஸ்ட்ரிபியூட்டிங் ஹவுஸு, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். பிடிக்காத காரணம் கதை தானா? கதை தான், பட் வந்து கதையில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பல் சொல்கிறேன். டேரக்டரை வன்மையாக கண்டிக்கிறேன். பியூர் அண்ட் பியூர் அரசியலுக்காக எடுத்துக்கிறாங்க. இது யாரோட ப்ரெஷர்னால எடுத்தாங்கன்னு எனக்கு தெரில, பட் இது வந்து கண்டிப்பாக அரசியல் ப்ரெஷர்னால தான் எடுத்துக்கிறாங்க, அது மட்டும் உண்மை. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங் 1 மார்க்கு. வெற்றிமாறன் அவர் டேரக்ஷனுக்காக 1 மார்க், மற்றபடி சுத்தம் தண்டகரமும். என் தலைமை ஜெயசேது என்ன சாவச்சிட்டாங்க கிளைமேக்ஸில். ரொம்ப மனசு பாதிப்பு ஏற்பட்டுச்சு என் அண்ணனை சாவச்சதுனால. அதனால சூரியனை காட்டுக்குள்ளே இறங்கிறாரு, கல் முள்ளும் காலு மத்தனை காட்டுக்குள்ளே போயிட்டாரு. பார்ட் 3க்கு வர போய்க்கிறாரு அவர். படம் ஒன்று அருமையாக இருக்குது. இளையராஜா அண்ணன் பாட்டை செதுக்கி வச்சுக்கிறா போல், வயநெடுங்கும் போட்டுக்கிறாரு ஒரு இலையும். அந்த அளவுக்கு பாட்டை அவர் போட்டு மேய்ச்சிட்டா போல். அருமையாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் இட்ஸ் குட். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு விட இது ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரோ. விஜய் சேது சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. எந்த ஆஃபுமே குறை சொல்ல முடியாது. லேகே ஆகல, அவ்வளோ இதுவாக கான்ஃபிடன்ட் உட்கார வச்சுருந்தாங்க நம்மள. ஒரு சீன் அவ்வளோ இதுவாக ஸ்க்ரீன் எப்படி நம்ம கண்ணு வேற எங்கேயும் போவே இல்லை, அப்படி இருந்தது படம் ஃபுல்லாக. சூப்பர் ப்ரோ. எந்த இடத்துல வேணுமோ இளையராஜா தான் ப்ரோ. கடைசி வரைக்கும் பார்ட் 1 பிடிச்சிருக்கா, பார்ட் 2 பிடிச்சிருக்கா? ரெண்டுமே ப்ரோ. பார்ட் 2 அதோட சூப்பர். பார்ட் 1 பார்ட் 2 சூப்பர். இட்ஸ் பேசிக்காக நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான். இட்ஸ் நாட் அட்டாக்கிங் ஆர் சம்திங், இட்ஸ் அ வெரி காமன் சார்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான். ரைட். வெற்றிமாறன் ஒரு ஃபேனாக வந்து அந்த படம் பார்த்தா இந்த படம் எப்படி இருக்கும்? தே லவ் இட் யா. அப்போ அவார்ட் வின்னிங்கான அந்த நாமினிக்கு போகுமா இந்த படம்? கண்டிப்பாக போகும். ரொம்ப நல்ல படம். ஐ திங்க் நான் நிறைய படம் பார்த்துட்டேன் இந்த வருஷம். அண்ட் 100% இந்த படம் லைக் எல்லா விதத்தையும் வெரி குட். இப்போ அரசியல் பேசுவார் வெற்றிமாறன் சார் எப்பவுமே. ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் சார் வந்து நிறைய அந்த ட்ரைலரில் சொல்கிறாங்களே ரசிகர்கள் பின்னாடி போகாதீங்க அப்படின்ட்டு, அது விஜய் சார் சொல்லியிருக்காங்களா இல்லை எப்படி? அது யாரையுமே அவங்க கண்டிப்பாக டார்கெட் பண்ணி சொன்ன மாதிரி இல்லை. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அதுக்கு தான் வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி இல்லாததெல்லாம் வந்து சேர்த்து பேசணும்னு நினச்சா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பட் 100% இது வந்து முழுமையான ஒரு கதைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்பி நம்ம இந்த படத்தை ரசிப்போம். சாருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சா என்ன? அவங்க நிறைய சின்ன ஆக்டர்ஸோட பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரணும், அதுதான் ஐ வுட் சே. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஜய் சேது ஆக்டிங் வேறு லெவல். எல்லாரும் அவங்களோட கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. பார்ட் 1 2 நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. ஒரு சில இடத்துல இருக்கும், பட் ஆனால் அந்த கதையை அப்படி கொண்டு போயிடுவாங்க கடைசி வைக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் தான் அது ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அந்த கதையோட பார்த்தீங்கன்னா அது கூட ப்ராப்பராக இருக்கும். மியூசிக் இளையராஜா அது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ சில இடத்துலலாம் ஒரு க்ரூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி சீன் இருக்குது, பட் ஆனால் ஃபுல் படமும் க்ரூஸ் பம்ப்ஸ் சீனெல்லாம் கிடையாது. சில இடத்துல மட்டும் தான் அந்த மியூசிக்னால ஒரு சீன் கிடைக்கும். அம்பேத்கரிசம் இந்த படம் வந்து அதிகமாக பேசியிருக்குன்னு சொல்கிறாங்க. படம் ஃபுல்லாகவே அதுதானையா. படம் ஃபுல்லாகவே ஒரு போராளிக்கான ஒரு படம் தானே. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எந்த சமயத்தில் ஒரு போராளியாக மாறுறான், அவன் எப்படி தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுறான், அவனை எப்படி வந்து ஒரு சமூக விரோதின்னு மாற்றி அவனை என்ன பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்றத சூப்பராக தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதை அப்படியே பார்க்க முடியுது. விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது பயங்கரமாக. பார்ட் 2 ஒரு கம்ப்ளீட் படம் தான். பார்ட் 1 இதுக்கு தேவையே
கிடையாது. பார்ட் 1 சூரிக்கான ஒரு படமாக தான் இருந்துச்சு. பார்ட் 2 ஒரு வெற்றிமாறன் படம். கம்ப்ளீட்டாக அந்த மக்கள் இயக்கம் எப்படி வந்துச்சு, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் கூட எப்படி எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் அடுத்த 10 ஜென்ரேஷனுக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியான அரசியல் உள்ளே பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து ஒரு சாதாரணமாக அவங்க பேசுகிற ஒரு வசனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்கியா. இது A சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு. இது நீங்கள் தேட்டரில் அலோவ் பண்ணலாம் கூட, OTTயில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்களையும் போட்டு காட்டுங்க. வயலன்ஸால் அவங்க கெட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கேள்வி கேட்கணும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாரை வந்து நான் பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாதுன்னா அப்புறமா என்னங்க இருக்குது? நான் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் நாளைக்கு அரசியலில் வந்து என்னத்தை செய்ய போகிறாரு? நாளைக்கு வந்து விஜய்ன்னு சொல்லக்கூடாது. அப்போது தளபதி பேர் கொண்ட தலைவர் இப்படி தான் போடுவீங்களா எல்லாத்துலேயும்? ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு கொள்கைன்றது இருக்கணும். அந்த கொள்கையை கூட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியலன்னா அப்புறமா என்னத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? அவர் எங்க சொன்னார்? ஏவியில் நான் போட்டு தான் பார்த்துக்கோனாரு. பேரே சொல்லக்கூடாதுன்றீங்க, அப்புறமா எப்படிங்க? இப்போ இருங்க ஒரே நிமிஷம்.